ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நான் சொல்லப் போவதை கவனமாக கேள். இது நாள் வரை உனக்கு சொல்லப்படாத ஒரு உண்மையை நான் சொல்லப் போகிறேன். நீ வேதனைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கிறாய். அந்த வேதனைகளை கொடுத்தவர்களிடமும் முகம் சுளிக்காமல் பேசிக்கொண்டுதான் இருக்கிறாய். ஏனென்றால் சந்தேகம்தான் உனக்கு. ஒருவேளை இவர்கள் அல்லாமல் இருந்தால் என்ன செய்வது என்ற சந்தேகம் உனக்குள் போராட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. யார் இப்படி செய்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களிடத்தில் உண்மையாக உன் மனதில் பட்டதை பேச முடியாமல் உன் நாவை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கும் அந்த தீய சக்திக்கு இன்று ஒரு முடிவு கட்டத்தான் நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே. எதிரி என்று தெரிந்தும் அவனை பகைத்து விடக்கூடாது என்ற எண்ணத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். அதுதான் அவனுக்கு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு மேலும் மேலும் உன்னை சீரழித்து பார்த்து கொண்டிருக்கிறான் என் தங்கமே. நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கிறது. இது நாள் வரை காதில் கேட்டது கண்ணில் தென்பட்டது, கண்ணில் தென்பட்டது உன்னை இப்போது அடிமையாக்க போராடி கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை உன் கையை விட்டு சிறிது சிறிதாக சென்று கொண்டிருக்கிறது. மன வருத்தத்தோடு நின்று கொண்டிருக்கிறாய். வீட்டில் சந்தோஷமில்லை. மகிழ்ச்சியாக பேசி பல காலமானது. ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து நிம்மதியாக பேசி பல காலங்கள் ஆகிவிட்டது. நிம்மதியாக உணவு அருந்தியும் நிம்மதியாக உறக்கம் இல்லாமலும் தவித்துக் கொண்டிருக்கும் உன் குடும்பத்திற்கு ஒரு முழு நிவாரணத்தை கொடுக்கத்தான் உன் தாய் வந்திருக்கிறேன் என் செல்லப்பிள்ளையே. அன்பு தங்கமே, உன்னை நான் என்ன சொன்னாலும் கேட்க விடக்கூடாது என்று உன் காதுகளை பொத்திக் கொண்டும் உன் கண்களை மூடிக்கொண்டும் உன் நாவை கட்டி பிடித்து கொண்டும் உன் மனதை கட்டுக்குள் வைத்துக் கொண்டும் இருக்கிறது இந்த தீய சக்தி என்பதை முதலில் நீ புரிந்து கொள். நல்லதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நல்லதை சந்தேக கண்ணோடு பார்த்து கொண்டிருக்கிறாய். எது எது மூலமாக உன் வாழ்வை சரி செய்வது என்று உன் தாய் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நான் சொல்லும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு உன் வாழ்க்கையை நிவாரணத்திற்கு கொண்டு வா என் தங்கமே. இல்லை என்றால் சிலரும் நினைப்பது போல உன் வாழ்க்கை அழிவுக்குள் புகுந்துவிடும் என் தங்கமே. இப்போதும் கட்டுக்குள் அடங்காமல் உன் வீட்டிற்குள் ஆடிக்கொண்டிருக்கும் இந்த செய்வினையின் ஆட்டத்தை நிறுத்தத்தான் உன் தாய் வந்திருக்கிறேன். தடங்கள் கொடுத்து 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களை வாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் நீ இப்போது நான் சொல்வதையாவது செய்துவிடு என் தங்கமே. ஆதி பராசக்தி எந்திரத்தையும் 48 நாள் பூஜையில் வைத்த அத்தனை பொருட்களையும் வாங்கு. அது உன்னால் முடியவில்லை என்றாலும் 9 நாள் பூஜையில் வைத்து செய்வினைகளை தகர்த்து விட உன் தாய் தயாராக இருக்கிறேன். அதிலும் என் உருவம் பதித்த முழு உருவத்தோடு நான் இருக்கும் தங்கமே. எந்திரத்தையும் அதனோடு ஒரு சீலையையும் அதனுடன் கொடுக்கும் ஒரு சர்பத்தையும் வாங்கி நீ பூஜையில் செய்து வர வேண்டும். 9 நாள் பூஜையில் கலந்து கொள்கிறாயா? 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் 108 மூலிகை சாம்பிராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்யநாராயணா படத்தையும் வாங்கி உன் வாழ்க்கையில் இருக்கும் செய்வினையை அகற்றிவிடு. எளிமையான வழிமுறைகளை சொல்கிறேன் என் தங்கமே. இதையும் தவறவிட்டு விட்டால் நீ மிகவும் பலவீனமடைந்து விடுவாய். உடனுக்குடன் செயல்படு. கர்மவினை தீர்த்தத்தை வாங்கி உன்னையும் உன் குடும்பத்தையும் சுத்தம் செய்துவிடு. செய்வினை தீர்க்கும் தீர்த்தத்தை வாங்கி செய்வினைகளையும் அகற்றிவிடு. பல வழிகளை சொல்கிறேன். ஒரு வழியை தேர்ந்தெடுத்தாவது உன் வாழ்க்கையை சுத்தப்படுத்து. இது உன் தாயின் கட்டளையாக ஏற்றுக்கொள். ஓம் சக்தி. நன்றி.